இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு அரசாங்கம் வரும், மாறுபடும். ஆனால் மக்களுக்கு எது நன்மை கிடைக்கின்ற திட்டமோ அது தொடர்ந்து அடுத்து வருகின்ற அரசு செயல்பட்டால்தான் நல்ல அரசுக்கு அழகு. ஆனால் எப்பொழுது ஆளுகின்ற அரசுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவர்களும் கொண்டு வர மாட்டாங்க. ஏற்கனவே இருந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையா செயல்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தில் ஆண்டு ஒன்றுக்கு 1.50 டிஎம்சி தண்ணி தேவை. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் ஏரிகள் 32, ஊராட்சி ஒன்றிய ஏரிகள் 42, குளம் குட்டைகள் 971, ஆக மொத்தம் 1045 பொதுப்பணித்துறை ஏரிகள், ஊராட்சி ஒன்றிய ஏரிகள், குளம் குட்டைகள் அனைத்து நிரப்புவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்றைய தினம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டம் ஒரு சிறந்த திட்டம் என்ற அடிப்படையிலே இதுவரை தமிழகத்திலே இப்படிப்பட்ட திட்டம் வந்ததே கிடையாது. ஒரே இடத்துல கண்ட்ரோல் ரூம் தானியங்கி நிலையத்தை உருவாக்கி எந்த இடத்துல எந்த ஏரியில எவ்வளவு குட்டையில என்ன தண்ணி இருக்கு என்பதை ஆராய்ந்து அங்கே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அந்த தானியங்கி மூலமாக அந்த ஏரியில நீர் நிரப்புகின்ற அற்புதமான திட்டம் தமிழகத்திலே கிடையாது என்று சொன்னால், நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே நாம் இருக்கின்ற பொழுதே எந்தெந்த வகையிலே இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணி பார்த்து உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை பண்ணி பொதுப்பணித்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தித்தான் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம். அதோடு இந்த திட்டம் வருவதற்கு முன்பாகவே குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை நான் அறிவித்தேன். இந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் வண்டன் மண் நிறைஞ்சிருக்குது. அந்த வண்டன் மண்ணை விவசாயிகள் அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினால் விளைச்சல் கூடுதலாக கிடைக்கும். ஒன்று ஏரி ஆழமாகும், மற்றொன்று விவசாய நிலம் பயன்படுத்தப்படும். அது அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். அதில் சுமார் 6000 பொதுப்பணித்துறை ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டது. விவசாயிகளே விலையில்லாம வண்டல் மண் அழிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அனுமதி கொடுத்தது அதிமுக அரசாங்கத்தில் தான். இதனால விளைச்சல் அதிகமாச்சு. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் ஏரி குளக்குட்டையில சேமிச்சு வச்சோம். இது ஒரு அற்புதமான திட்டத்தை நான் கொண்டாந்தோம். அதோடு இந்த திட்டம் நமக்கு 1 டிஎம்சி தண்ணி தேவை. இந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்ப வேணும்னா இதில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது? அதற்காக நான் யோசித்தேன். என்னுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வரவழைச்சேன். இதற்கு ஒரு மாற்று வழி வேணுமா? எனக்கு சில அதிகாரிகள் ஆலோசனை வழங்கினார்கள். என் மனதிலே பட்ட சில ஆலோசனைகளும் அவரிடத்தில் சொன்னேன். சரியாக இருக்கிறது என்று சொன்னாய். நம்முடைய மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 6 தடுப்பணைகளை கட்டலாம் என்று உத்தரவு போட்டேன். 6 தடுப்பணை, அதுல கதவோட தடுப்பணை. அதில் நான் இருக்கும் போதே ஆரம்பத்திலே ஒரு அணை ஆரம்பிக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் வருவதற்கு முன் ஒரு 40% பணி முடிஞ்சது. ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு 6 மாதத்திற்கு முன்பே டெண்டர் விடப்பட்டு பூஜை போட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. எஞ்சிய 5 தடுப்பணைகளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அத்தனை கிடப்பிலே போட்டு விட்டார்கள். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தடுப்பணைகள் அனைத்தும் கிடப்பிலே போட்டு விட்டார்கள். இன்றைக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 6 தடுப்பணை கட்டப்பட்டிருந்தால் உபரியாக வருகின்ற நீர் சேமித்து வைக்கப்படும். இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு இதை பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். ஏனென்றால் ஒரு வறட்சியான நாள் வருகின்ற பொழுது, மழை குறைவாக பெய்கின்ற பொழுது இந்த திட்டம்
முடங்கி போய்விடக்கூடாது. அதற்காக பருவகாலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஆற்றிலே உபரி நீராக வருகின்ற பொழுது ஆங்காங்கே தடுப்பணையின் மூலமாக நீரை சேமித்து வைத்து அதை பயன்படுத்தலாம் என்று அந்த திட்டத்தையும் அதிமுக அரசு தான் கொண்டாந்தது. இப்படி அத்திக்கடவு அவனாசி திட்டம் மிக சிறப்பாக எழுச்சியாக அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு இங்கே பேசியவரெல்லாம் குறிப்பிட்டார்கள், அத்திக்கடவு அவனாசி திட்டம் 2 திட்டத்தையும் தொடர வேண்டும் என்று இங்கே தெரிவித்தார்கள். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அந்த திட்டம் தொடங்குவதற்கு பூர்வாங்க பணி தொடங்கப்பட்டது, விரிவான திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்தின் காரணமாக ஆட்சியாளர்கள் அது அப்படியே கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் உங்களுடைய நல்லாதரோடு அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும். மலர்கின்ற பொழுது அத்திக்கடவு அவனாசி 2வது திட்டம் உடனடியாக தொடங்கப்படும், எந்தவித தடையும் இல்லாமல். அதே போல மேடைகளை வீட்டுக்கு அறிவிச்சவர் வேலுமணி அவர்களும், அதே போல நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர்களும், மரியாதைக்குரிய சகோதரர் கருப்பணன் அவர்கள் மேடைகளை வீட்டுக்கின்ற விவசாய சங்க பிரதிநிதிகள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்திலே பல குளங்கள் விடுபட்டு விட்டன, அதையும் இந்த திட்டத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் ஆராய்ந்து அம்மாவுடைய அரசு வருகின்ற பொழுது அதற்கு உண்டான தீர்வும் காணப்படும். இன்றைக்கு விவசாயி என்று சொல்லுகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனையிலே அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அவ்வப்போது விவசாயிகளுக்கு நன்மை செய்தோம். உடுக்க இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே திருவள்ளுவர் அழகாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நம்ம உடம்பில் இருக்கின்ற நம்முடைய உடை அவிழ்கின்ற பொழுது தானாக கை போய் சரி செய்யும். அதே போல விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக உதவி செய்தது. அப்படிப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கமாக இருந்தது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.